குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் செகண்ட் ஹாஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அந்த சாப்டரில் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ரெண்டாவது செக்ஷன் லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிக்கல். இந்த செக்ஷனை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்க்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு புக் மார்க்கு என்னது அப்படின்னா, சப்போஸ் எ பார்ட்டிக்கல் ஆஃப் வெயிட் W lying on a rough plane inclined at an angle alpha to the horizontal is subject to a force P along the plane in the upward direction. அப்படின்னா if the equilibrium is limiting then find P. ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கலோட வெயிட் வந்து W, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு ரஃப் பிளேன் மேலே இருக்குது. அந்த பார்ட்டிக்கல் வந்து ஹரிசாண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஸோ அந்த பார்ட்டிக்கல் மேலே பிங்கிற ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம செலுத்துகிறோம். அது வந்து அப்வர்டு டைரக்ஷனில் இருக்குது அந்த ஃபோர்ஸு. அதை மாதிரி இந்த ஈக்குலிபிரியம் வந்து லிமிட்டிங் ஈக்குலிபிரியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் பி நம்ம செலுத்துகிறோம்ல ஒரு ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த புக் ஒர்க். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு கேஸ் ஆஃப் லிமிட்டிங் ஈக்குலிபிரியமை கன்சிடர் பண்ண போகிறோம். ஒன்று என்னது அப்படின்னா, த பார்ட்டிக்கல் ஹேஸ் அ டெண்டன்சி டு ஸ்லைடு அப் த பிளேன் அண்ட் ஸ்லைடு டவுன் த பிளேன். இதை மாதிரி ரெண்டு கேஸஸ் இருக்குது. பார்ட்டிக்கல் வந்து மேல் நோக்கி போகிறது, இன்னொன்று கீழ் நோக்கி வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ரெண்டு கேஸு. இதில் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இனஃப் டு கன்சிடர் த ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் அலாங் த பிளேன். அலாங் த பிளேனுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியதெல்லாம் என்னது அப்படின்னா, காம்பனண்ட் ஆஃப் வெயிட் W sin ஆல்ஃபா டவுன் த பிளேன். அதை மாதிரி பிங்கிறது வந்து அப் த பிளேன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து டவுன் த பிளேன் தான். இதுவும் வந்து டவுன் த பிளேன் தான். ஓகேவா? சரி. ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஃப்ரிக்ஷன் செக்ஷனில் முன்னாடி. F is equal to μr. இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. அதை மாதிரி இங்கே ரியாக்ஷன் ஆருங்கிறது என்னது அப்படின்னா வந்து W cos ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எப்படி எழுத முடியும்? அலாங் த பிளேனை பொறுத்த வரையில் P is equal to W sin ஆல்ஃபா, காம்பனண்ட் ஆஃப் வெயிட் W இருக்குல்ல, அந்த W sin ஆல்ஃபா ப்ளஸ் F அப்படின்னு எழுதிக்கலாம் அலாங் த பிளேனில். ஸோ இப்போ F வந்து μrக்கு ஈக்குவல், ரியாக்ஷன் ஆருங்கிறது W cos ஆல்ஃபா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா W sin ஆல்ஃபா ப்ளஸ் மியூ இன்ட்டு W cos ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது அலாங் த பிளேனு ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னா, த பார்ட்டிக்கல் ஹேஸ் த டெண்டன்சி டு மூவ் டவுன் த பிளேனு. ஸோ மூவ் டவுன் த பிளேன் அப்படிங்கிற போது இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கேஸை பொறுத்த வரையில் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா, W sin ஆல்ஃபா is equal to P plus mu P plus F அப்படின்ட்டு எழுது. அதாவது இங்கே ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மூவ் அப் த பிளேன். ஓகேவா? அதனால மைனஸ் P வரும், ப்ளஸ் W sin ஆல்ஃபா அப்படின்ட்டு வரும், இஸ் ஈக்குவல் டு F அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம வந்து என்னது எழுதியிருந்திருப்போம் அப்படின்னா, P ப்ளஸ் P ஈக்குவல் டு W sin ஆல்ஃபா ப்ளஸ் F அப்படின்ட்டு எழுதியிருந்திருப்போம். ஓகேவா? சரி. ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு இப்போது எஃப்க்கு பதிலாக என்ன தெரியும்னா மியூ இன்ட்டு W cos ஆல்ஃபா அப்படிங்கிறது தெரியும். இந்த P அந்த சைடு கொண்டுட்டு போவோம். அப்போ W sin ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் மியூ இன்ட்டு W cos ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுதான் வந்து நமக்கு
ரெண்டாவது கேஸ். ஓகேவா? ஸோ இதிலிருந்தும் நம்ம என்ன செஞ்சுக்கிட முடியும் அப்படின்னா பியோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். மூவ் அப் த பிளேன் அண்ட் மூவ் டவுன் த பிளேன் அப்படிங்கிறதுக்கு. ரெண்டாவது புக் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து சப்போஸ் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m is placed on a rough inclined plane inclined at an angle alpha to the horizontal and a force of magnitude s acts on it in a direction making an angle theta with the plane. If the equilibrium is limiting, then find the value of s. ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதனோட மாஸ் வந்து எம்மு, அது வந்து ஒரு ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் மேலே வச்சுருக்கிறோம். அது ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து ஹரிசாண்டலோட ஃபார்ம் பண்ணுது. இஃப் த ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து எஸ்ஸு. அந்த ஃபோர்ஸ் வந்து மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் த பிளேன் அப்படின்னா தென் வேல்யூ ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேயும் வந்து நம்ம ஈக்குலிபிரியமை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மூவ் அப் த பிளேன், இன்னொன்று வந்து மூவ் டவுன் த பிளேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ மூவ் அப் த பிளேனில் வந்து என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற அப்ளைடு ஃபோர்ஸான எஸ்ஸு, அதுக்கப்புறம் நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆர், மியூ ஆருங்கிறது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எம்ஜிங்கிறது வந்து வெயிட். இந்த 4 கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸும் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? வேர் மியூ இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரிக்ஷன் செக்ஷனில் படிச்சிருக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு tan lambda அப்படின்ட்டு. ஸோ மியூ ஈக்குவல் டு tan lambda அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம காம்பனண்ட்டை வழக்கம் போல் ரிசால்வ் பண்ண போகிறோம். அலாங் த பிளேன் அண்ட் நார்மல் டு த பிளேன் அப்படின்ட்டு ரெண்டாக வந்து நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அலாங் த பிளேனுக்கு வந்து ரிசால்வ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிளேன் மேக் ஆங்கிள் ஆல்ஃபா வித் ஹாரிசான்டல் அப்படி தானே? ஹாரிசான்டலோட ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. எஸ்ஸுங்கிறது வந்து அப்ளை அட் ஆங்கிள் தீட்டா, இதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் எம்ஜி அப்படிங்கிறது வந்து வெர்டிக்கலி டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆருங்கிறது வந்து நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கப்புறம் மியூ ஆருங்கிறது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மூவ்ஸ் டவுன் த பிளேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கக்கூடியது. ஓகேவா? பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் தி ஆல்ஃபா வித் த ஹரிசான்டல், எஸ்ஸுங்கிறது வந்து அப்ளைட் அட் அன் ஆங்கிள் தீட்டா, வெயிட்டுங்கிறது வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ், ஆருங்கிறது நார்மல் ரியாக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன், மியூ ஆருங்கிறது வந்து ஆக்ஸ் வெர்டிகலி டவுன் த பிளேன். ஓகேவா? ஸோ இப்போது எஸ் காஸ் தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும் காம்பனண்ட் இப்போ அலாங் த பிளேனுக்கு. ஏன்னா இது வந்து மூவிங் அப் த பிளேன், அதனால இதுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் எம்ஜிங்கிறது மைனஸ் எம்ஜி சைன் ஆல்ஃபா அப்படின்ட்டு வரும். இன்னொன்று ஹரிசான்டலுக்கு இது வந்து மைனஸ் சைன், ஏன்னா இது வந்து மூவ்ஸ் டவுன் த பிளேன் அப்படிங்கிறதுனால மைனஸ் சைனை வந்து எம்ஜி சைன் ஆல்ஃபாக்கு கொடுத்துருப்போம். லைக்வைஸ் மியூ ஆருங்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் மூவ்ஸ் டவுன் த பிளேன் தான், அதனால இதுக்குமே வந்து என்னது தான் வரும் அப்படின்னா வந்து மைனஸ் சைன் தான் வந்து வரும். அப்போது நமக்கு அலாங் த பிளேனை பொறுத்த வரையில் வேல்யூஸ் வந்து எஸ் காஸ் தீட்டா மைனஸ் எம்ஜி சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ ஆர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? எஸ் காஸ் தீட்டா மைனஸ் மியூ ஆர் மைனஸ் எம்ஜி சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து அலாங் த பிளேனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் டு த பிளேனுக்கு கண்டுபிடிக்கணும். நார்மல் டு த பிளேனுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் வந்து எஸ் சைன் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து இன்க்ளைன்டு அவே ஃப்ரம்
plane. ஓகேவா, அதனால இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைனை வந்து கொடுப்போம். இன்னொரு பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் ஹரிசாண்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எம்ஜி காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது ப்ரெஸ் பார்ட்டிக்கல் இன்டு த பிளேனுக்குள்ளே இது வந்து செலுத்தும். ஸோ அவே அப்படின்னா நம்ம ப்ளஸ்ஸு போட்டோம். இங்கே வந்து நமக்கு இன்டூன்னு இருக்குது, அதனால நம்ம இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மைனஸை போடணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மியூ ஆருங்கிறது வந்து மூவ்ஸ் டவுன் த பிளேன், அதனால இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து மைனஸ். ஸோ இங்கே வந்து ரியாக்ஷன், ஓகேவா, ரியாக்ஷன் ஆர் மூவ் அப் த பிளேன். ஸோ அதனால இது வந்து பாசிட்டிவ் சைன். ஆருங்கிற ரியாக்ஷன் மூவ்ஸ் அப் த பிளேன். ஓகேவா, அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா எஸ் சைன் தீட்டா இது வந்து பாசிட்டிவ், எம்ஜி காஸ் ஆல்ஃபாங்கிறது நெகட்டிவ், ஆருங்கிறது வந்து பாசிட்டிவ். ஓகேவா, அப்போ இங்கே எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எஸ் சைன் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்ஜி காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏற்கனவே நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, எஸ் காஸ் தீட்டா மைனஸ் மியூ ஆர் ப்ளஸ் எம்ஜி சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து அபவ் ஈக்குவேஷனில் ஒரு மியூவால் மல்டிபிள் பண்ண போகிறோம் த்ரூ அவுட்டாக. ஓகேவா, மியூவால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் மியூஆர் மைனஸ் மியூஆருங்கிறது கேன்சல் ஆயிரும். இதிலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எஸ்ஸை காமனாக எடுக்கலாம். எஸ்ஸை காமனாக எடுத்துட்டோன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கும். இதிலேருந்து நம்ம என்னது எடுக்கலாம் அப்படின்னா எம்ஜியை காமனாக எடுக்கலாம். எம்ஜியை காமனாக எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளேயும் வந்து சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஓகேவா, மைனஸ் சைனில். அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னா எஸ் இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா மைனஸ் எம்ஜி இன்டூ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடச்சிருக்கிறோம். இதுலேருந்து நம்ம எஸ்ஸோட வேல்யூவை தான் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டுட்டு போயிடுவோம், இதை டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுவோம். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூ காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் மியூ சைன் தீட்டா அப்படின்ட்டு எழுதிடலாம். எழுதின பிறகு இப்போ நமக்கு தெரியும்ல மியூ ஈக்குவல் டு டேன் லேம்டான்னு, அதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா ரீப்ளேஸ் பண்ணோன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் மியூக்கு பதிலாக டேன் லேம்டா. டேன் லேம்டா இஸ் நத்திங் பட் சைன் லேம்டா பை காஸ் லேம்டா இன்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் லேம்டா பை காஸ் லேம்டா இன்டு சைன் தீட்டா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ எம்ஜி இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் லேம்டா ப்ளஸ் சைன் லேம்டா காஸ் ஆல்ஃபா கிடைக்கும். டினாமினேட்டரில் காஸ் தீட்டா காஸ் லேம்டா ப்ளஸ் சைன் தீட்டா சைன் லேம்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு நியூமரேட்டரோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. டினாமினேட்டரில் உள்ளது காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா, அப்போ அதுக்கு ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் இஸ் நத்திங் பட் சைன் ஆஃப்
ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். டினாமினேட்டரில் உள்ளது வந்து நத்திங் பட் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் லேம்டா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து எஸ்ஸோட ஆன்சர். எம்ஜி இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் லேம்டா டிவைடட் பை காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் லேம்டா வென் the particle moves up the plane. ஓகேவா, இதுதான் இந்த வேல்யூ. ஓகேவா, இதில் மினிமம் எஸ்ஸுக்கு வந்து எப்போ வந்து மினிமம் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். எஸ்ஸுக்கு எப்போ மினிமம் கிடைக்கும்னா டினாமினேட்டர் வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் போது தான் வந்து எஸ் வந்து மினிமம் வேல்யூவாக கிடைக்கும். டினாமினேட்டர் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா தீட்டா மைனஸ் லேம்டா இருக்குல்ல காஸ் ஆஃப், அந்த வேல்யூ 0வாக இருந்தால் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா காசோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1, காஸ் 0 தான் வந்து 1. ஓகேவா, அப்போ தீட்டா மைனஸ் லேம்டா வந்து 0வாக இருக்கணும்னா தீட்டா ஈக்குவல் டு லேம்டான்னு இருக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் மேடு பை த தீட்டா தீட்டா வித் த ஹரிசாண்டல். அந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் போது தான் எஸ் வந்து மினிமம் வேல்யூவை வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் எஸ்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சரி, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸு மூவ் அப் த பிளேனு. ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னா வந்து மூவ் டவுன் த பிளேனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மூவ் டவுன் த பிளேன் அப்படிங்கிறது என்னதுன்னா லெட் த பார்ட்டிகல் ஹேவ் த டெண்டன்சி டு மூவ் த டவுன் த பிளேன். இன் திஸ் கேஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ ஆர் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மியூ ஆர் ஆக்ஸ் வெர்டிகலி டவுன் சொல்லியிருந்தோம். செகண்ட் கேஸை பொறுத்தவரையில் மியூ ஆர் ஆக்ஸ் வெர்டிகலி அப். அது ஒன்று தான் வந்து டிஃபரன்ஸு. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதுன்னா மேலே உள்ள டெரிவேஷனில் மியூக்கு பதிலாக நம்ம மைனஸ் மியூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இந்த இடத்துலனா இருக்குல்ல மியூ எல்லாம், இந்த ப்ளஸ் மியூக்கு எல்லாமே பதிலாக வந்து மைனஸ் மியூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகேவா, அப்போ வந்துடும். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆஃப் alpha minus lambda divided by cos of theta plus lambda அப்படின்ட்டு உள்ள சைன் மட்டும் மாறி வரும். இதுதான் வந்து மூவ் டவுன் த பிளேனில் எஸ்ஸுக்கு உண்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த புக் மார்க். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் இருக்குது, அது ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலே இருக்குது, அது ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிள் ஹரிசாண்டலோட ஃபார்ம் பண்ணது. எஸ்ஸுங்கிற ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோர்ஸ் எஸ்ஸை மூவ் அப் த பிளேன் அண்ட் மூவ் டவுன் த பிளேன்னு ரெண்டு கேஸாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த புக் மார்க். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் வந்து 2 புக் மார்க் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இந்த புக் மார்க் வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.